பொதுமக்களிடம் ஒரு அரசு அதிகாரி தன் கடமையை செய்ய லஞ்சம் கேட்டால் லஞ்சம் கொடுக்காம வேலையை முடிக்கலாம். அதுக்கு 2 வழி இருக்கு. அது என்னென்ன வழி அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் வழி, உங்ககிட்ட ஏதோ ஒரு அரசு அதிகாரி காசு கேட்குறாரு. சார் எதுக்கு சார் இந்த காசு முதல்ல கேளுங்க. இதுக்கு பில்லு வருமா அப்படின்னு கேளுங்க. அப்படி கட்டுறதா இருந்தால் நான் ஆன்லைனில் கட்டுறேன்னு சொல்லுங்க. இல்லை டிடி எடுக்கணுமா, டிடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. கேஷா கொடுக்கவே கொடுக்காதீங்க. இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், உடனே ஒன்று சொல்லுவாங்க, தம்பி ஒன்றுமே தெரியாமல் நடிக்காதப்பா, எனக்கு மேலர்கள்லாம் கொடுக்கணும்ப்பா, அப்போ தான் வேலை நடக்கும். இவன் லஞ்சம் வாங்குறது இல்லாமல் மேலர்கள்லாம் கூட சொல்லுவான். என்னடா திடீர்னு அவன் சொல்லிவிட்டா அப்படின்னு பார்க்குறீங்களா? லஞ்சம் வாங்குற நாய்க்கு என்னடா மரியாதை? இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி உங்களுக்கு லஞ்சம் கேட்கும்போது, லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது சார், இது உங்கள் கடமை, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொன்ன உடனே அவர் தான் சொல்லுவார், அப்படிலாம் செய்ய முடியாது தம்பி அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே நீ என்ன பண்ணுறீங்க, அவருக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஃபோன் நம்பர் என்னன்னு கேளுங்க. அவர்கிட்டே கேளுங்க, சார் உங்களோட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார் சார்னு கேளுங்க, அவரோட ஃபோன் நம்பர் கொடுன்னு கேளுங்க. நீ இப்படி கேட்டவுடனே ஆள் எதுக்கு என்னன்னு அப்படியே ஒரு முழிப்பான். அவர் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா